தாவேக்காவை வேரோடும் வேரடி மண்ணோடும் அடிப்பதற்காக உருவாக்கப்பட்டு தாவேக்காவில் அனுப்பப்பட்ட ஆள் ஆதவ் அர்ஜுன். ஆதவ் அர்ஜுனை இயக்குவது திமுகவில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளி. கிட்டத்தட்ட ஆதவ் அர்ஜுன் ஒரு ஸ்லீப்பர் செல். ஆதவ் அர்ஜுன் திரு விஜய் அவர்களுக்கு மிகவும் ஆபத்தான ஆள். சிபிஐயில் விஜயை சிக்க வைக்கக்கூடிய மிக முக்கியமான வேலையையும் ஆதவ் அர்ஜுன் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விஜயை தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மிகப்பெரிய அழிவு சக்தி, ஆபத்தான ஒரு மனிதர். இந்த மனிதரோடு பழகுவது என்பதும் இந்த நபரை நம்மோடு வைத்திருப்பது என்பதும் மிகப்பெரிய ஆபத்து. நம்மோடு என்பது இந்த இடத்துல விஜய், உங்களோடு வைத்திருப்பது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்தது யார் என்றால் திரு ஆதவ் அர்ஜுனாவுடைய மச்சான் சார்லஸ் மார்டின் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஜோஸ் சார்லஸ் மார்டின் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ட்விட்டர்ல அவர் போட்ட செய்தி இந்த செய்தி. நேற்றைய தினம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஆதவ் அவர்கள் மேடையில பேசியிருந்தார். முதலமைச்சரை பார்த்து முட்டாள் முதலமைச்சர், முட்டாள் ஸ்டாலின், முட்டாள் முதலமைச்சர் என்று பேசியிருந்தார் திரு ஆதவ் அவர்கள். உள்ளபடியா அங்க இருக்கவங்களா பார்க்கிற பொழுது ஆதவ் அவர்கள் பயங்கரமா பேசுறாரு. நரம்பு புடைக்க புடைக்க ஆதவ் மேடையில பேசுகிறார். அநியாயத்துக்கு எதிராக, அக்கிரமத்துக்கு எதிராக, வன்கொடுமைக்கு எதிராக, பாலியல் கொடுமைகளுக்கு எதிராக ஆதவ் அவர்கள் மேடையில பேசியிருக்கிறார் அப்படின்னு அங்க இருக்கவங்க பார்த்து கைத்தட்டி புலகாகிதம் அடைந்தாலும் கூட அரசியலை கவனிப்பவர்கள், அரசியலில் அடிப்படை பாடம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஆதவ் அவர்கள் அதையெல்லாம் பேசல. முதலமைச்சரை மிக மோசமான வார்த்தைகளில் திட்டி தீர்த்திருக்கிறார் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். முட்டாள் முதலமைச்சர். எனவே நம்ம அந்த வார்த்தையை ஆதரிக்க கூடாது. அது ஒரு தவறான வார்த்தை, தவறான போக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பலரும், அரசியல் தெரிந்தவர்கள் இந்த இப்படிப்பட்ட பேச்சை திரு ஆதவ் அவர்கள் நிறுத்த வேண்டும். இல்லைன்னா எப்படி நிறுத்தணும் அப்படின்றது திமுகவுக்கு தெரியும். ஆனா சார்லஸ் அவர்கள், இந்த ஜோஸ் சார்லஸ் ஆதவுடைய மச்சான் அவர்கள் போட்ட ட்விட் என்ன அப்படின்னா, தாவேகா கூட்டணியில காங்கிரஸ் இணையும் அப்படின்னு கடந்த வாரம் வரை நடைபெற்ற பேச்சுவார்த்தை அல்லது வெளியான செய்தி, இதெல்லாம் நின்றதுக்கு யார் காரணம்? திமுகவா காரணம்? கிடையாது. ஆதவ் தான் காரணம் என்று நேரடியாக சொல்லல. ஆனால் உங்களோட மற்ற கட்சியெல்லாம் கூட்டணி வைக்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள். குறிப்பாக இந்த கரூர் சம்பவம் நடந்தது இல்லையா, இந்த கரூர் சம்பவத்தில், இந்த துயர சம்பவத்தில் பின்புலமாக இருந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்கெட்ச் போட்டது ஆதவ் அவர்கள் அப்படின்னு நம்ப சொல்லல. ஆதவ் அவர்களுடைய மச்சான். சிபிஐ உடைய விசாரணை மிக சரியாக நடைபெற்றால், கவனிப்பு சரியாக இருந்தால் ஆதவ் சிக்குவது உறுதி. இவ்வளவு செந்தில் பாலாஜி அவர்களை திமுகவில் கொண்டு வந்து சேர்த்தது திரு ஆதவ் அர்ஜுன் தான் அப்படின்றதையும், திமுகவால் அனுப்பப்பட்ட ஒரு சூப்பரான ஸ்லீப்பர் செல் ஆதவ் அர்ஜுன். உங்களோட இருந்து தாவேக்காவை அழித்து விடுவதற்காக திமுகவால அனுப்பப்பட்ட நபர் திரு ஆதவ். அப்ப ஆதவை பற்றி அவருடைய மச்சான் வச்ச குற்றச்சாட்டெல்லாம் முழுமையாக பொய்யா அப்படின்னு பார்த்தால் பலர் பல கருத்தை ஏற்கலாம், சில கருத்தை மறுக்கலாம். ஆனால் கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு இருக்கு இல்லையா, திமுகவுல இருந்து அவர் தேர்தல் வேலை பார்த்தது தொடங்கி விசிகாவுக்கு சென்று விசிகாவில் இருந்து கொண்டே விசிகாவுக்கு எதிராக திமுக கூட்டணியில் இருந்து விசிகாவை உடைப்பதற்கான வேலையை பார்த்த, பெரும் வேலையை பார்த்தது திரு ஆதவ் அவர்கள். அதை கண்டுபிடித்து அவரை வெளியே அனுப்பியது. அவர் வெளியே போகல, நாகரிகமாக சொன்னால் அவரை வெளியே அனுப்பியது. நம்ம பாஷையில சொன்னா அவரை தூக்கி அடிச்சது இல்லது விரட்டி அடிச்சது அப்படின்னு பார்த்தா அண்ணன் திருமாவர்கள். கிட்டத்தட்ட அவருடைய ட்ராக் ரெக்கார்டே, எந்த கட்சியில் எந்த இடத்தில் இருக்கிறாரோ,
அந்த இடத்திற்கு எதிராக அழிவு சக்தியாக விசுவாசமற்று இருக்கக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள். அதை தாண்டி அரசியல் கட்சியில மட்டும் அவர் இந்த வேலை பார்க்கல, தன்னுடைய குடும்பத்திலேயே குடும்ப உறவுகளை பிரிக்க வேண்டிய வேலையையும் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மிக சரியாக செய்திருக்கிறார். எனவே திரு விஜய் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் பலர் சொல்லுவது, இந்த கரூரில் சிபிஐயிடம் விஜயை கோத்து விட்டது ஆதவ் அவர்கள். இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக கொண்டு போய் விஜயை நிறுத்துவதாக ஒரு வேலையை பார்த்து விஜயை வசமா திமுக கிட்ட மாட்டி விடுற வேலையை பார்ப்பது ஆதவ் அவர்கள். இதெல்லாம் தாண்டி போட்டு கொடுக்கக்கூடிய வேலையை, காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை மிக சரியாக செய்பவர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்பது ஆதவ் அர்ஜுனுடைய மச்சான் போட்ட ட்விட்ல நம்ம புரிஞ்சுக்கிற பாடம். உண்மையாகவே ஆதவ் அர்ஜுன் எவ்வளவு ஆபத்தான ஆள் அப்படின்றத விஜய் அவர்கள் மிக விரைவில் புரிந்து கொள்வார் என்று அரசியலில் பேசப்படுகிற மிக முக்கியமான செய்தி, அதுவும் இன்றைய செய்தி. தொடர்ந்து பயணிக்கலாம். இது கிங் டிவி. நன்றி, வணக்கம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.